இஸ்லாமிக் ரீஃபார்ம்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்ட்ரொடக்ஷன் பேஜஸ் தான். ஸோ இதில் பெருசாக எதுவும் கிடையாது. கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 இது நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். எப்போது கிரேட் ரிவோல்ட் 1857 நடந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. அவங்களோட கண்ணோட்டமே மாறிடுச்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் மேலே. ஓகே, ஸோ அவங்களோட பிரிட்டிஷர்ஸோட எஜுகேஷன் கல்ச்சர் ஐடியாஸ் வந்து இங்கே திணிக்கிறாங்கன்னு அவங்க நினச்சாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நடந்த ரிஃபார்ம்ஸ் ரிவைவல்ஸ் மூமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பர்சனாலிட்டி சார் சையத் அகமது கான். எங்கே பிறந்தாங்க? டெல்லி. நோபல் முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க சையத் அகமது கான். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சையத் அகமது கான் எந்த ஊரை சேர்ந்தவங்க? டெல்லி. ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது. ஸோ born into a noble முஸ்லீம் ஃபேமிலி. அவர் என்ன நினச்சிருக்காருனா, மாடர்ன் எஜுகேஷன் முஸ்லீம் கம்யூனிட்டியில் இல்லாதது தான் அவங்களோட பின்னடைவுக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் தடையாக இருந்துச்சு. ஸோ மாடர்ன் எஜுகேஷனை அவர் கற்றுக்க சொல்கிறாங்க. அதுதான் இவர் சொல்ல வராங்க. லேக் ஆஃப் எஜுகேஷன் எஸ்பெஷலி மாடர்ன் எஜுகேஷன் harmed the Muslims greatly and kept them backwards. ஸோ அதுதான் அவங்கள பின்னாடி வச்சுருக்கு. ஸோ முன்னேற விடாமல் பண்ணுறதே அந்த மாடர்ன் எஜுகேஷன் இல்லாதது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸார்டட், அவர் வந்து முயற்சி எடுக்கிறார். எதுக்குன்னா த முஸ்லீம்ஸ் டு அக்செப்ட் முஸ்லீம்ஸ் வந்து வெஸ்டர்ன் சயின்ஸை ஏற்றுக்கிறதுக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீசஸை இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் சர்வீசஸை நம்ம மாடர்ன் எஜுகேஷன் மூலயமா நம்ம வாங்கிறதுக்கும் அவர் முயற்சி எடுக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு சொசைட்டி முக்கியமான பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, லேக் ஆஃப் எஜுகேஷன் வந்து மாடர்ன் எஜுகேஷன் முஸ்லீம்ஸை வந்து இப்போ முன்னேற விட மாட்டுது. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இவர் வந்து ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காரு. டிரான்ஸ்லேட்டட் மெனி இங்கிலீஷ் புக்ஸ் எஸ்பெஷலி சயின்ஸ் புக். ஸோ சயின்டிஃபிக் சொசைட்டி, ஸோ பேர்லேயே இருக்குது. அப்போ சயின்ஸ் புக்ஸை உருதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அது எதுக்காகனா, முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க படித்து மாடர்ன் எஜுகேஷனை கற்றுக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷனை கற்றுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது, சயின்டிஃபிக் சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுது, டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் புக்ஸ் எஸ்பெஷலி சயின்ஸ் புக்ஸ் இன்டூ இந்த லாங்குவேஜுக்கு உருதுவில். ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, he believed that the interest of Muslims would be best served if they bonded with the British government. நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கூட ஒத்துமையாக செயல்பட்டால் நமக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். அதனால் பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போடாமல் ரைசிங் நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் இப்போது அந்த டைமில் நடந்த நேஷனலிஸ்ட் மூமெண்ட்ஸ் கூட நம்ம சேராமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்தோன்னா அவங்க நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ்லேயும் ஆகட்டும் இல்லை எல்லாத்துலேயும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. யார்? சார் சையத் அகமது கான். ஓகே, இது ஃபோர்த் பாயிண்ட்டு. ஸோ அதனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முஸ்லீம்ஸ் டு டேக் இங்கிலீஷ் எஜுகேஷன் அண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் இட். அவ்வளோதான். ஸோ சார் சையத் அகமது கான் கீழே ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. எங்கே பிறந்தாங்க? டெல்லியில். ஓகே, அவங்க என்ன நினச்சாங்க, லேக் ஆஃப் எஜுகேஷன் எஸ்பெஷலி மாடர்ன் எஜுகேஷன் ஹேட் ஹார்ம்டு த முஸ்லீம்ஸ் கிரேட்லி அண்ட் கெப்ட் தெம் பேக்வர்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னது, அவர் ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. டிரான்ஸ்லேட்டட் மெனி இங்கிலீஷ் புக்ஸ் எஸ்பெஷலி சயின்ஸ் புக்ஸ் இன்டு உருது. எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? உருதுவில். ஓகே, அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் would be best served if they bonded with British government rather than preaching with rising nationalists. ஸோ அவர் பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, he advised the Muslims to take to English education and to concentrate on it. அது ஃபோர்த் பாயிண்ட். ஓகே, அடுத்தது அலிகார் மூமெண்ட் வந்து யாரோடதுன்னா, சார் சையத் அகமது கானோட மூமெண்ட் தான் வந்து அலிகார் மூமெண்ட்டுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இவர் வந்து ஒரு அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போனா 1875. ஸோ இது ஃபிஃப்த்து பாயிண்ட்டு. பாருங்கள், 1875 இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயருங்க. நிறையா இடத்துல பார்த்துட்டோம். ரீகால் பண்ணுங்க, எங்கெங்கே பார்த்துருக்கோன்ட்டு சும்மா ரீகால் பண்ணி பாருங்களேன். ஆரிய சமாஜ், தயானந்த் சரஸ்வதி 1875. தியோசாபிக்கல் மூமெண்ட், மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி, கொலோனல் ஹெச்எஸ் ஆல்காட்
1875 USA. ஆரிய சமாஜ் தயானந்த் சரஸ்வதி பஞ்சாப் 1875. இப்போ இங்கே அலிகார் மூமெண்ட்டு, அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் 1875. ஸோ 1875 கீழே எத்தனை அந்த இயரில் நிறைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், நிறையா காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1875ல் 3, இப்போ நம்ம பார்த்ததுல 3 இருக்குது. என்னென்ன, ஆரிய சமாஜ் தியோசாஃபிக்கல் மூமெண்ட்டு யூஎஸ்ஏல, இங்கே இப்போது அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ். ஓகே, 1875 இது என்னென்னா லேண்ட்மார்க், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. எதுக்குன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷன், இந்தியன் முஸ்லீம் எஜுகேஷனுக்கு இது பெரிய பங்காட்டி இருக்குது இந்த காலேஜ்னு சொல்ல வராங்க. இந்த காலேஜுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்துருக்காங்க, 1920. மிக முக்கியமான பாயிண்ட், 6th பாயிண்ட். ஸோ 5th பாயிண்ட் என்னென்னா அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் 1875. அதுக்கு எப்போ யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, 6th பாயிண்ட் 1920. 1875 ஆரம்பிக்கிறாங்க, 1920 யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ். அவ்வளோதாங்க. மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்டு. அதோட அலிகார் மூமெண்ட்டு சர் சையத் அகமது கான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது போகலாம். ஒரு டைம் ஃபாஸ்ட் ரீகாப் கொடுத்துடலாம். ஸோ சையத் அகமது கான், டெல்லி, நோபல் முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லேக் ஆஃப் எஜுகேஷன், அதுவும் மாடர்ன் எஜுகேஷன் had harmed Muslims greatly and kept them backwards. Third, scientific society ஆரம்பிக்கிறாங்க. translated many English books, especially science books, into Urdu. ஓகே, 4th பாயிண்ட் வந்து he advised the Muslims to take English education and to concentrate on it. அப்புறம் டு பாண்ட் வித் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இதுதாங்க பேசிக்காக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அலிகார் மூமெண்ட்ன்றது அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் சர் சையத் அகமது கான் ஸ்டார்ட் பண்ண காலேஜ். எப்போ 1875. அதுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் எப்போ கொடுத்தாங்க, 1920. 6 பாயிண்ட்ஸ். இது கீழே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா புக்லேயே நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 6 பாயிண்ட்ஸ் எக்ஸாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே போதும். இதை வச்சே நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம், மற்ற பாயிண்ட்ஸு. அடுத்து டியோபன் மூமெண்ட். டியோபன் மூமெண்ட் வாஸ் எ ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ரிவைவல் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அது திரும்பி கொண்டு வரணும். முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டுருக்கு. அது நம்ம திரும்பியும் கொண்டு வரணும். அதுதான் ரிவைவ் பண்ணணும். ஓகே, ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். டியோபன் மூமெண்ட் வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஓகே, இப்போ இது வந்து ஆர்கனைஸ்டு பை ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலீமாஸ். ஆர்த்தடாக்ஸ்னால் ரொம்ப தீவிரம். ஓகேவா, ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலீமாஸ். ஓகே, த உலிமா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் முகமது. அந்த உலிமாஸ் யாரோட லீடர்ஷிப்பில் இருக்காங்கன்னா, முகமது குவாசிம் பனோட்டவி, ரஷீத் அஹ்மத் கங்கோத்ரி. ஸோ இது பனோட்டவி கங்கோத்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ WG. ஓகேவா, உலிமாஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் 2 பேர், பனோட்டவி கங்கோத்ரி. ஐயில் தான் முடியுது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். குவாசிம் பனோட்டவி கங்கோத்ரி. ஓகே, ஃபவுண்டர் த ஸ்கூல். இவங்க வந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்காக டியோபண்டுன்ற ஒரு ஸ்கூலு எங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா டியோபண்ட். அது எங்கே இருக்குன்னா சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ உலிமாஸ் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க, வனோதவி கங்கோத்ரி. அவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே, டியோபண்டு. அது எங்கே இருக்குன்னா சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சிம்பிள். 1866 ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போது, 1866. ஓகே, இப்போ வந்து டியோபன் மூமெண்ட்டு இது வந்து ஒரு ரிவைவலிஸ்ட். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ரீட் விட்டுடலாம். அந்த ரீடே உள்ளது. Deoband movement. Deoband was a Deobandist movement organized by the Orthodox Muslim ulemas. The ulema, under the leadership of Muhammad Qasim Manotavi and Rashid Ahmad Gangotri, founded the school at Deoband in the Saharanpur districts of Uttar Pradesh in 1866. The school curriculum shut out English education and Western culture. The instruction important was in original Islamic religion, and the aim was moral and religious regeneration of Muslim community. Maulana Muhammad ul Hasan became the new Deoband leader. The Jamaat ul Ulema, council of theologians led by him, gave a concrete shape to Hasan's ideas of protections of the religious and political rights of Muslims in the overall context of Indian unity. Okay, சிம்பிளுங்க. டியோபண்ட் மூமெண்ட்டு ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கும் மொத்தமாக. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா, ஸோ டியோபண்ட் மூமெண்ட், ரிவைவ் மூமெண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் இல்லை, ஜஸ்ட் நமக்கு தெரியணும். முன்னாடி இருந்துச்சு, அதை திரும்பி கொண்டு வரன்னு நினைக்கிறது தான் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டு. டியோபண்ட் மூமெண்ட் ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டு. அது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலிமாஸ்ன்றவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலிமாஸ். செகண்ட் வந்து உலிமாஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வனோத்தவி கங்கோத்ரி. இவங்க 2 பேருக்கும் கீழே தான் வந்து உலிமாஸ், இவங்க லீடர்ஷிப்பில் தான் இருக்குது. இப்போ இவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே, டியோபண்ட்
சஹரான்பூர் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேஷில் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, எப்போது 1866, எப்போது, யார், எங்கே, அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்கூல் கரிக்குலத்தில் இங்கிலீஷ் எஜுகேஷனையும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் டோட்டலாக ஷட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஷட் அவுட். அதில் வந்து அந்த ஸ்கூலில், டியோபனில் இருக்கிற ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனும் இல்லை, வெஸ்டர்ன் கல்ச்சரும் ரெண்டுத்தையுமே அவங்க கொண்டு வரல. அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரிஜினல் இஸ்லாமிக் ரிலீஜியன் அதாங்க ரிவைவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது திரும்பி கொண்டு வராங்க. ஒரிஜினல் இஸ்லாமிக் ரிலீஜியன் அந்த முறையில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த ஸ்கூலில். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. இந்த வார்த்தை முக்கியங்க. என்ன வார்த்தை? ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டின்ற வார்த்தை முக்கியம். இந்த வார்த்தை முக்கியம். ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டினா ஞாபகம் வேண்டியது டியோபன் மூமெண்ட் தான். ஓகே, அடுத்தது மௌலானா முகமது உல் ஹாசன் பிகம் த நியூ டியோபன். இப்போது டியோபன்ட ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. டியோபனில் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு லீடராக யார் ஆகிறான்னா இப்போ புது லீடராக, அதாவது அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க, முகமது உல் ஹாசன்ற ஒரு லீடர் ஆகியிருக்காரு. அவர் ஜமாத் உல் உலீமா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ். இதெல்லாம் மேபி கேட்கலாங்க. ஜமாத் உல் உலீமா அப்படின்னா என்னது? கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ். ஓகேவா? இதை யார் லெட் பண்ணுறாருன்னா இவர் தான், உல் ஹாசன், முகமது உல் ஹாசன்றவர் தான் வந்து லீட் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஐடியாஸ், அவரோட பார்வையை அந்த ஜமாத் உல் உலீமா என்ற ஒரு கவுன்சில் வந்து நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜமாத் உல் உலீமா லெட் பை ஹிம் கேவ் ஏ கான்க்ரீட் ஷேப் டு ஹிஸ் ஐடியாஸ், உல் ஹாசன் ஐடியாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சிம்பிளுங்க. 4 பாயிண்ட்டாங்க. மொத்தமாகவே டியோபன் மூமெண்ட்டில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸில் ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ டியோபன் மூமெண்ட் ஒரு ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் உலிமாஸால் இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. உலிமாஸ் யார் லீட் பண்ணுறான்னா வனோத்தவி கங்கோத்ரி. அவங்க வந்து 1866 ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே? டியோபண்டு, சஹாரன்பூர் டிஸ்ட்ரிக்ட், உத்தரப்பிரதேஷ். ஸோ அவங்களோட மெயின் மோட்டோவே என்னென்னா அந்த ஸ்கூலில் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனையும் வெஸ்டர்ன் கல்ச்சரையும் ஷட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக அதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ஒரிஜினல் இஸ்லாமிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது ரிலீஜியன் முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது அவங்களோட முக்கியமான மோட்டோ ரிலீஜியஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி. இது ஒரு 4 பாயிண்ட்டு. அடுத்தது கீழே இப்போ இந்த டியோபண்டுக்கு புது லீடராக யார் வரானா முகமது உல் ஹாசன். அவர் வந்து கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ், அதாவது ஜமாத் உல் உலீமா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கவுன்சிலுக்கு அவர் லீடராக இருக்கார். அந்த கவுன்சில் ஆஃப் தியாலஜியன்ஸ் அவரோட ஐடியாஸ், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்குதுன்றது தான் சேர்த்துருக்கு. ஓகேவா? அந்த ஜமாத் உல் உலீமா லெட் பை ஹிம் கேவ் ஏ கான்க்ரீட் ஷேப் ஆஃப் ஹாசன்ஸ் ஐடியாஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஆனால் இல்லைங்க, இவ்வளோ தாங்க. 6 பாயிண்ட்ஸ் தாங்க இருக்குது. அடுத்தது பாசிஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்டுக்கு போயிடலாம். இருங்க, எரேஸ் பண்ணிடுறேன், கச்சகச்சன் இருக்குது. Parsis reform movement. In the middle of the 19th century, the reform activities began in Mumbai. Furdunji Nauroji founded the Ragnumai Masdhyasnam Sabha Parsis Reform Society in 1851. Rashtu Goftar, the truth teller, was the main voice of the movement. Behramji Malabari organized the campaign for legislation against the practice of child marriage. The community produced many leaders such as Feroz Shah Mehta and Dimcha Wachow, who played a big role in early Congress. Okay, அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. பாசிஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் பார்த்துட்ருக்கோம். பாசிஸ் ரீஃபார்ம் மூமெண்ட் எங்கன்னா மும்பையில் பாசிஸ். ஓகே, மும்பைன்னு ஞாபகம். பாசிஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்னா உங்களுக்கு மும்பை ஞாபகம் வரும். ஃபுர்துன்ஜி நவ்ரோஜின்ற ஒரு 1851 ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா ரகுனோமை மஸ்தியாஸ்னம் சபா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபுர்துன்ஜி நவ்ரோஜி 1851 ரகுனோமை மஸ்தியாஸ்னம் சபா. அது ஆக்சுவலாக என்னென்னா பாசிஸ் ரீஃபார்ம் சொசைட்டி தான் அது குறிப்பிடுறாங்க. ரகுனோமை மஸ்தியாஸ்னம் சபா 1851. ஃபுர்துன்ஜி நவ்ரோஜி. ஓகேவா? இப்போது 1851 ஆரம்பிச்சிட்டாரா. இவங்க ஒரு ஜேர்னல், ஒரு பத்திரிக்கை வச்சுருக்காங்க. அது பேர் ராஷ்ட் கோஃப்தார். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூத் செல்லரை தான் வந்து ராஷ்ட் கோஃப்தார்னு சொல்கிறாங்க. ராஷ்ட் கோஃப்தார்னா ட்ரூத் செல்லர், மெயின் வாய்ஸ் தான். அது ஒரு பத்திரிக்கை, அந்த மூமெண்ட்டோட பத்திரிக்கை. ஓகே, செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு,
இந்த பாசி கம்யூனிட்டிலே ஒருத்தர் தான் பேராம்ஜி மலபாரி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து நிறைய கேம்பெயின்ஸ் நடத்தியிருக்காரு. எதுக்குன்னா இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்டு மேரேஜை இருக்கக்கூடாது, அதுக்கு அகைன்ஸ்டாக நிறைய நீங்கள் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை தீவிரமாக ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன பேராம்ஜி மலபாரி பாசிஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் கீழே வராரு, பாசிஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீவிரமான கேம்பெயின்ஸில் ஈடுபடுறாரு சட்டம் கொண்டு வரதுக்கு. எதை எதிர்த்து? ப்ராக்டிஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் எதிர்த்து சட்டம் கொண்டு வரணும். ஸோ பேராம்ஜி மலபாரினா சைல்டு மேரேஜுக்கு அகைன்ஸ்டாக சட்டம் கொண்டு வரதில் ஈடுபட்டிருக்காரு பாசிஸ் கம்யூனிட்டி. அடுத்தது இந்த கம்யூனிட்டியில் வந்து பாசிஸ் கம்யூனிட்டிலாம் ஃபெரோஸ் ஷா மேத்தா, டின்ஷா வாச்செல்லாம் வந்து ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். அவங்க வந்து ஏர்லி காங்கிரஸில் ஒரு முக்கியமான ரோல் வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதில் ஒரு 3 பாயிண்ட்டு. என்னென்ன பாயிண்ட்டு டப்புன்னு ரீகப் பண்ணலாம் வாங்க. பாசிஸ் ரீஃபார்ம். ஓகே, மும்பையில் ஃபுர்தோன்ஜி நவ்ரோஜி 1851 ரகுமோய் மஸ்தே அஸ்னம் சபா பாசிஸ் ரீஃபார்ம் சொசைட்டி. ஓகே, அவங்களோட பத்திரிக்கை தான் வந்து ராஷ்ட்ர குஃப்தார், ட்ரூத் டில்லர், மெயின் வாய்ஸ் ஆஃப் த மூமெண்ட், ரகுமோய் மஸ்தே அஸ்னம் சபா. இப்போது பேராம்ஜி மலபாரி அவர் வந்து அகைன்ஸ்ட் சைல்டு மேரேஜ்க்காக லெஜிஸ்லேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கம்யூனிட்டிலே முக்கியமான ஆட்கள் ஃபெரோஸ் ஷா மேத்தா, டின்ஷா வாச்சோ. இவங்க வந்து ஏர்லி காங்கிரஸில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து சீக் ரீஃபார்ம்ஸ் மூமெண்ட். Sikh reform movement, Nirangaris and Namdaris. Among the Sikhs of Punjab too, there were attempts to reform. Baba Dayal Das, the founder of Nirangari movement, stressed the worship of God as Nirangar, formless, rejection of idols, rejection of rituals associated with idolatry, reverence for the authority of Guru Nanak and of Adi Granth formed the essence of his teaching. He reiterated the prohibition on meat eating and liquor consumption. The Namdari movement, founded by Baba Ram Singh, was another socio-religious movement among the Sikhs. The Namdaris insisted on wearing the symbol of Sikhism except the kirpan sword. Instead, Baba Ram Singh wanted his followers to carry a lathi. It considered both men and women equal and accepted widow remarriage. It prohibited the dowry system and child marriage. The wake of gathering influence of Arya Samaj and Christian missionaries, the Singh Sabha of Amritsar was established. Its main objective was to restore the purity of Sikhism. With the support of British, it established Khalsa College for Sikhs in Amritsar. Singh Sabha was a forerunner of Akali movement. ஓகேவா, சிம்பிளுங்க. இது ஒரு 5-6 பாயிண்ட் தாங்க இருக்கும். சீக் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸு, அதில் 2 மூமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. முக்கியமான மூமெண்ட்ஸ் என்னது? நிரங்கார், நம்தார். ஓகே, நிரங்காரிஸ் மூமெண்ட்டுக்கு ஹெட்டு பாபா தயால் தாஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நிரங்காரி மூமெண்ட் ஃபவுண்டர் பாபா தயால் தாஸ். நிறம், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. நிறம் அப்படின்னா நிறம்னா என்ன குறிக்கும்? ஏதோ ஒரு கலரை குறிக்குது. ஸோ டைன்னு இருக்குல்ல, அது வந்து பிளாக் கலர் தானே. ஸோ டை. ஸோ நிறம்னா டை. பாபா தயால் தாஸ், இது ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறேங்க. பாபா தயால் தாஸ்னால் வந்து டைக்கு வந்து ஒரு கலர் இருக்கும்ல, பிளாக் கலர், அதை சொல்லி நான் வச்சுக்கலாம். நிறம் தானே, நிறம்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ நிரம்காரி மூமெண்ட்னா பாபா தயால் தாஸ். நம்தாரி மூமெண்ட்னா நம்தாரி ரேமன் இருக்கும். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, பாபா ராம் சிங். ஸோ நம்தாரி மூமெண்ட்னா ராம் சிங், பாபா ராம் சிங். தயால் தாஸ் வந்து நிரங்காரி. ஒரு ஷார்ட்கட்காக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சிச்சா? இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? நிரங்காரினா பாபா தயால் தாஸ், நம்தாரினா பாபா ராம் சிங். ஓகே, இப்போது நிரங்காரி பார்க்கலாம். நிரங்கார் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. நிரங்கர்னா ஃபார்ம்லெஸ். நிரங்கர்னா ஃபார்ம்லெஸ். ஸோ ஃபார்ம்லெஸ்னால் என்ன? உருவ வழிபாடு அற்ற. அப்போனா ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ். இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ் ஆரிய சமாஜில் வரும், பிரம்ம சமாஜில் வரும், இங்கேயும் வந்துருச்சு. ஸோ ஓகேவா, ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் ஆரிய சமாஜில் வர்றது தான். ஸோ எல்லா சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லையும் பேசிக்காக ஜென்ரலாக இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாகவே இந்த ஆன்டி ஐடல்ட்ரி, மோனோத்திசம், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸு, இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாத்துக்கும் காமனாக வரும். அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனா வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ
இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாலும் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடல்ட்ரி, ரெஃபரன்ஸ் ஃபார் அத்தாரிட்டி ஆஃப் குரு நானக், அதிகிரந்த். ஸோ ரெஃபரன்ஸ் இவர் வந்து எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இந்த டீச்சிங்ஸ்லாம் பண்ணுறாருன்னா குரு நானக் அண்ட் ஆஃப் அதிகிரந்தை வச்சுக்கிட்டு இவரோட எசன்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து அதிகிரந்தை வச்சு தான் இருக்குது, பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு நிரங்காரி பாபா டயால்தாஸ் பவுடரு. நிரங்கார்னா ஃபார்ம்லெஸ். ஸோ ஃபார்ம்லெஸ்னால் உருவ வழிபாடு அற்ற. அப்போனா என்னது? அசோசியேட்டட் வித் ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸு, ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடல்ட்ரி. ஓகே, ஸோ அதிகிரந்த் ஃபவுண்ட் தி எசன்ஸ் ஆஃப் டீச்சிங். அதிகிரந்த் அப்படின்றது ஒரு புக்குங்க. ஓகேவா? அதிகிரந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆன் மீட் ஈட்டிங் அண்ட் லிக்கர் கன்சப்ஷன். இது முக்கியமான பாயிண்ட்டு. இது இவங்க சொல்கிறாங்க. எங்கேயுமே இதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இவங்க வந்து எதை வந்து டீச் பண்ணுறாங்கன்னா மீட் ஈட்டிங் கூடாது, லிக்கர் கன்சப்ஷன் கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்தாரி போவோம். நம்தாரி பாபா ராம்சிங் பாபா ராம்சிங். நம்தாரி பாபா ராம்சிங் அனதர் சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட் அமங் த சிக்ஸ். முன்னாடி பார்த்ததும் சிக்ஸ் தான், இப்போ பார்க்கறதும் சிக்ஸ் தான். நம்தாரி வந்து இன்சிஸ்டட் ஆன் வியரிங் த சிம்பிள் ஆஃப் சீக்கிசம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிம்பிள் ஆஃப் சீக்கிசத்தை வந்து இன்சிஸ்ட் பண்ணவங்க யார்? நம்தாரி. சிம்பிள் ஆஃப் சீக்கிசம்னு சொல்லிட்டாங்களா? எக்ஸப்ட் த கிருப்பன்னா ஸ்வாடு, வாழை தவிர மற்ற எல்லாமே வந்து நம்ம வியர் பண்ணணும், கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டட் வாளுக்கு பதிலாக லத்தியை கேரி பண்ணலாம், லத்தியை கேரி பண்ணலாம் வாளுக்கு பதிலான்னு சொல்கிறாங்க. கன்சிடர் போத் மென் அண்ட் உமன் ஈக்குவல். இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம எங்கேயுமே முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருப்போம் ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் இப்போ தான் வருது. கன்சிடர் போத் மென் அண்ட் உமன் ஈக்குவல் அக்செப்டட் விடோ ரீமேரேஜ். இது பேசிக், இது வந்து காமனாக எல்லாத்துக்கும் வருது. ஸோ கன்சிடர் போத் மென் அண்ட் உமன் அக்செப்டட் விடோ ரீமேரேஜ், ப்ரொஹிபிட்டட் டவுரி சிஸ்டம். நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. ப்ரொஹிபிட்டட் த டவுரி சிஸ்டம் அண்ட் சைல்டு மேரேஜ். ஓகேவா? ஸோ டவுரி சிஸ்டமை ப்ரொஹிபிட் பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இவங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் டவுரி சிஸ்டம், சைல்டு மேரேஜ், மென்னு உமனும் சேமாக ஈக்குவலாக பார்க்குறது, அக்செப்டட் விடோ ரீமேரேஜ். அதுமாதிரி சிம்பிள் ஆஃப் சிக்கிசம் எக்ஸப்ட் கிருப்பன்ஸ் வாட தவிர அதுக்கு பதிலாக லத்தியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சுது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது என்னது? நிரங்காரி. இப்போ பார்த்தது நம்தாரி. நிறம்னா வந்து இது பாபா டயால்தாஸ், நம்தாரினா வந்து பாபா ராம்சிங். ஓகே, நிரங்கர்னா ஃபார்ம்லெஸ், பாபா டயால்தாஸ். ஃபார்ம்லெஸ்னால் வந்து உருவ வழிபாடு அற்ற. ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ட்ரி. இதெல்லாம் அந்த பேசிக் டப்புன்னு அப்படியே அதை வச்சு ஒரு பாயிண்ட்டை வச்சு இன்னொரு பாயிண்ட் எடுத்துடணும். அப்புறம் அதிகிரந்த் ஃபார்ம் த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ், ப்ரொஹிபிஷன் ஆன் லிக்கர் ஈட்டிங் அண்ட் இது மீட் ஈட்டிங், லிக்கர் ட்ரிங்கிங், மீட் ஈட்டிங். ஓகே, அடுத்து நம்தாரி பாபா ராம்சிங், சிம்பிள் டு வியர் த சிம்பிள் ஆஃப் சிக்கிசம் எக்ஸப்ட் அந்த இது இந்த கிர்பான் ஸ்வாடு, அதை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் வியர் பண்ணணும். அதுக்கு பதிலாக அந்த ஸ்வாடு கிர்பனுக்கு பதிலாக நம்ம லத்தி எடுத்துக்கலாம். இப்போது மென்னையும் உமனையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். டவுரி சிஸ்டமை எதிர்த்தாங்க, சைல்டு மேரேஜை எதிர்த்தாங்க, விடோ ரீமேரேஜை ஆதரித்தாங்க. ஓகேவாங்க, சிம்பிளுங்க, முடிஞ்சுதுங்க. அடுத்தது இந்த வேக் ஆஃப், அடுத்து இன்னொரு மூமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வேக் ஆஃப் கேதரிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆரிய சமாஜ் அண்ட் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், த சிங் சபா ஆஃப் அம்ரிஸ்டர். எங்கள் சிங் சபா எந்த ஊரில்? அம்ரிஸ்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் சிங் சபா வந்து டு ரீஸ்டோர் பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம். அப்போது ரீஸ்டோர்னாலே இவங்களும் ரிவைவ் மூமெண்ட் தான். ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதை திரும்பி கொண்டு வரணும், ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர்ன்ற வார்த்தை வந்தாலே அது ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் தான். ஓகே, ரிவைவ் மூமெண்ட் மெயின் அப்ஜெக்டிவ் வந்து டு ரீஸ்டோர் த பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம் வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ். இட் எஸ்டாப்ளிஷ்டு கால்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் இன் அம்ரித்சர். ஸோ சிங் சபா அம்ரித்சர்லாம் இருக்குது. அவங்க வந்து வித் த சப்போர்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கால்சா காலேஜ், அதுவும் அம்ரித்சர்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சிங் சபா வாஸ் தி ஃபோர்னர். அக்காலி மூமெண்ட்டுக்கு முன்னோடியாக வந்து சிங் சபா இருந்திருக்கு. ஓகேவா? அக்காலி மூமெண்ட்டுக்கு முன்னோடியாக என்ன மூமெண்ட் இருந்துச்சு? ஃபோர்னர் ஆஃப் அக்காலி மூமெண்ட் என்னன்னு கேட்பாங்க சிம்பிளாக. சிங் சபா ஆஃப் அம்ரித்சர். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வந்து இங்கே ஆக்சுவலாக இது நமக்கு தெரியுங்க, ஆரிய சமாஜ் பஞ்சாப், ஆரிய சமாஜ்னாலே பஞ்சாப். ஸோ சிங் சபா அம்ரித்சரும் எங்களுக்கு பஞ்சாபில் தான் இருக்குது. ஸோ இப்போது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது. ஆரிய சமாஜோட இன்ஃப்ளூயன்ஸ், கிறிஸ்டியன் மிஷனரிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே நிறையா இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம். ஆரிய சமாஜ் வந்து ஹிந்துயிசம், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கிறிஸ்டியன்ஸ்.
ஸோ சிங் சபா ஆஃப் அம்ரிட்சர் சீக்ஸ். அப்போ வந்து அங்கே மேஜரான கம்யூனிட்டிஸ் பார்த்தோன்னா சீக்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்க 3 பேருக்குள்ளேயும் மேபி அங்கே கிளாஷ் நடந்திருக்கலாம். அதில் ஸோ இவங்க வந்து சிங்ஸுக்கும் தங்களோட இருப்பு அங்கே தக்க வச்சுக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்து சிங் சபா ஆஃப் அம்ரிட்சர் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் ரீஸ்டோர் பியூரிசம், அதாவது டு ரீஸ்டோர் தி பியூரிட்டி ஆஃப் சீக்கிசம். ஓகே, அவங்க ஒரு காலேஜே ஆரம்பிக்கிறாங்க, கால்சா காலேஜ் ஃபார் சீக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எங்கே? அதுவும் அம்ரிட்சரில் தான். இப்போது ஸோ ஃபோர்னர் ஆஃப் அக்கலி மூமெண்ட் எதுனா இதுதான் சிங் சபா. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. அடுத்தது லாஸ்ட் டாப்பிங்க, இதுக்கு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் கேட்குற ஒரு டாபிக் இது தான். ஸோ தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் யார் இங்கே கொடுத்துருக்காங்க? ராமலிங்க சுவாமிகளும் அயோத்திதாசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ராமலிங்க சுவாமிகள் ஃபஸ்ட்டு ஒரு ரீட் விட்டுறேன். பாப்புலர்லி known as வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஆர் ராமலிங்க அடிகள் 1823 to 1874 was born in Marudu, a village near Chidambaram. After his father's death, his family moved to brother's house at Chennai. Despite having no formal education, he gained immense scholarship. Ramalinga emphasized the bonds of responsibility and compassion between living beings. He expressed the view that those who lack compassion for suffering beings are hard-hearted and their wisdom clouded. He showed his compassion and mercy on all living beings, including plants. This he called Jiva Karunya. He established the Samarasa Veda Sanmarga Sangam in 1865 and it was renamed Samarasa Suddha Sanmarga Satya Sangam, which means Society for Pure Truth in Universal Selfhood. Ramalinga also established a free feeding house for everyone, irrespective of caste at Vadalur, in the wake of terrible famine in South India. In 1866, his voluminous books were compiled and published under the title Thiruvarur Songs of Grace. Okay. ஸோ ராமலிங்க சுவாமிகள்னால் வள்ளலார், ராமலிங்க அடிகள், ராமலிங்க சுவாமிகள், இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அடிச்சிருவோம் எப்படி கேட்டாலும். டைம்லைன் முக்கியங்க, ரொம்ப முக்கியம். 1823 to 74 ராமலிங்க சுவாமிகள் டைம்லைன் 1823 to 1874. எங்கே பிறந்தாங்க? மருதூர், சிதம்பரம். அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே இருக்குது? சென்னையில். தேர்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டைம்லைன் 1823 to 1874. செகண்ட் பாயிண்ட்டு எங்கே பிறந்தாங்க? மருதூர், சிதம்பரம். தேர்ட் பாயிண்ட்டு அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் சென்னைக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு ராமலிங்கா எம்ஃபசைஸ் த பாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன். இங்கே பாருங்கள், ராமலிங்க அடிகள் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மூணு கீ அந்த டேர்ம் ஞாபகம் வரும். என்னென்னா கம்பேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜீவகாருண்யா. இந்த மூணு எங்கே பார்த்தாலுமே வந்து அங்கே கண்டிப்பாக வள்ளலார் வந்துடுவார். எங்கே? ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பேஷன், ஜீவகாருண்யா. ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க? த பாண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்பேஷன் பிட்வீன் லிவிங் பீங்ஸ். எம்ஃபசைஸ்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், ஒரு கம்பேஷன், ஒரு இரக்கம் இருக்கணும். மனிதர்கள் உயிரினங்களுக்குள்ள ஒரு இரக்கம் இருக்கணும்ன்றது சொல்கிறார். ஓகே, அடுத்து முக்கியமாக என்ன சொல்கிறார்? அவரோட கோட் ஒன்று பாருங்கள். தோஸ் ஹூ லேக் கம்பேஷன் ஆர் ஹார்ட்-ஹார்ட்டட், தேர் விஸ்டம் க்ளவுடட். ஓகேவா? இது முக்கியம். இது எப்படி நான் முன்னாடி சொன்னேன்ல, கீ டேர்ம் கம்பேஷன் அப்படின்னு பார்த்தாலே நீங்கள் அடிச்சிடலாம் ராமலிங்க அடிகள்ன்ட்டு. ஸோ கம்பேஷன் மூணு டேர்ம் சொன்னோம்ல, கம்பேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜீவகாருண்யா. இதெல்லாம் பார்த்தாலே வள்ளலார் தான். ஓகே, ஸோ அவர் சொன்ன முக்கியமான கோட்டு இது. ஃபோர்த்து பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காரு? தோஸ் ஹூ லேக் கம்பேஷன் ஃபார் சஃபரிங் பீயிங்ஸ் ஆர் ஹார்ட்-ஹார்ட்டட். உயிரினங்கள் மீது, அதாவது துன்பப்படுற உயிரினங்கள் மீது இறக்கப்படனா நீ கல்லஞ்சக்காரன்னு சொல்கிறாங்க சிம்பிளாக. ஓகேவா? அடுத்தது அவர் வந்து ஆல் லிவிங் பீயிங்ஸ் இன்க்ளூடிங் பிளான்ஸுக்கும் அவர் வந்து இறக்கம் காட்டார். அது பேர் தான் ஜீவகாருண்யான்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஜீவகாருண்யம் முன்னாடி சொல்கிறேன் அந்த கீட்டம்னு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட். இப்போ ஃபிஃப்த்து பாயிண்ட், 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், அதை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. என்னென்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். ஓகே, இது 6th, இது 5th பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து 1865 ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்களா. 1867 ஒரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் எங்கன்னா வடலூரில், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அது எதனால்?
ஸோ எதனால் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஆரம்பிக்கிறாருன்னா 1866 ஒரு பெரிய ஃபெமைன், அதனால் முடியாதவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உதவணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அடுத்த வருஷமே 1867 ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் எங்கே ஆரம்பிக்கிறாரு? வடலூரில் ஆரம்பிக்கிறாரு. இது கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டு அசஷன் ரீசனில் கேட்பாங்க. ஸோ 1867 ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ராமலிங்க அடிகள் வடலூரில் ஆரம்பிக்கிறாங்க. ரீசன் அப்படின்னு கொடுத்துட்டு டியூ டு வேக் ஆஃப் டெரிபிள் ஃபெமைன் இன் சவுத் இந்தியா 1866. இது கரெக்டானது. ஸோ ரீசனும் கரெக்டு, எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டு. ஒருவேளை எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்தது, ரீசனில் வேறு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் பிளேக் நோய் பரவுறதுனால இந்த மாதிரி அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஆரம்பித்தார். இல்லை, தப்பு. நமக்கு இங்கே தெரியுமே, எக்ஸாக்டாக தெரியும்ல என்னன்ட்டு. டெரிபிள் ஃபெமைனால தான் அவர் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரீசனில் கொடுக்கலாம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 1867 ஆரம்பிக்கிறாரு ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வடலூர். இதனால் டெரிபிள் ஃபெமைன் இன் சவுத் இந்தியா 1866. இவரோட பாடல்கள்லாம் திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் இருக்குது. திருவருட்பானா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். முடிஞ்சதுங்க, ஒரு 6 பாயிண்ட்ஸுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நல்லா ஓவர். சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு டைம் அப்படியே டப்புன்னு ஒரு ஃபாஸ்ட் ரீகேப்பு. ராமலிங்க சுவாமிகள் ஃபஸ்ட் பாயிண்ட் டைம்லைன் 1823 to 1874. எந்த இடத்துல பிறந்தாங்க? மருதூர், சிதம்பரம். அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணா வீடுக்கு சென்னைக்கு போயிட்டாங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட். ஒரு ஃபோர்த் பாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜீவகாருண்யா, கம்பஷன் அப்படின்லாம் பார்த்தாலே டப்புன்ட்டு வள்ளலார் தான் ஞாபகம் வரணும். ஸோ ஒரு கோட் சொல்லியிருப்பார், என்னென்னா தோஸ் ஹூ லேக் கம்பஷன் ஃபார் சஃபரிங் பீங்ஸ் ஆர் ஆர்டர்ட் தேர் விஸ்டம் க்ளோடட். இந்த பாயிண்ட், அந்த கம்பஷன் அப்படின்னு வந்துடுதுல, ஸோ அதை வச்சு நீங்கள் அடிக்கலாம் வள்ளலாருன்ட்டு. அடுத்தது ஜீவகாருண்யனா எல்லா உயிரினங்கள் இதத்தும் பிளான்ஸுக்கும் நம்ம கருணை காட்டணும். கருணை அப்படின்றது தான் ஜீவகாருண்யம். ஓகே, அடுத்தது 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. ரீநேம் பண்ணுறாங்க, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்ன்ட்டு. 1866 ஒரு டெரிபிள் ஃபெமைன், அதன் விளைவா 1867 ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் வடலூர். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் எல்லாருக்கும் வர்றவங்க பசின்னு வரவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம சாப்பாடு கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து அவரோட சாங்ஸ் ஒரு கம்பைலேஷன், ஒரு தொகுப்பு இருக்குது, அது பேர் திருவருட்பா, அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அவர் விட்னஸ் பண்ண ஒரு அந்த ஃபெமைன் டைம்லேயே கூட இருக்கலாம் அவர் விட்னஸ் பண்ணது. ஓகே, அயோத்திதாசர். Pandita Ayothidasar 1845 to 1914 was a radical Tamil scholar, writer, Siddha medicine practitioner, journalist and socio-political activist. Born in Chennai, he was fluent in Tamil, English, Sanskrit and Pali languages. He campaigned for social justice and worked for the emancipation of untouchables from the caste clutches. He worked for the construction of casteless identity and castigated caste hegemony and untouchability. He considered education as an important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in Tamil Nadu. Pandita Ayothidasar founded the Advaitananda Sabha to raise the voice for temple entry of the untouchables. In 1882, John Rathinam and Ayothidasar established a movement called Dravida Kazhagam and launched a magazine called Dravida Pandian in 1885. He founded the Dravida Mahajana Sabha in 1891 or organized the first conference of association at Nilgiris. Pandita Ayothidasar was disappointed with the Hindu Dharma, which served as the basis for propagating and validating caste in Hindu society. Influenced by the Theosophist organizer Colonel H.S. Halcott, he went to Sri Lanka in 1898 and converted to Buddhism. In the same year, he founded the Sakya Buddhist Society at Madras to construct the rational religious philosophy through Buddhist religion. He started a weekly journal, Oru Paisa Tamilan, in 1907 and published until his demise in 1914. ஓவருங்க, முடிஞ்சு. சிம்பிளுங்க, ஒரு 5 பாயிண்ட் தான், டப்புன்னு முடிக்கிறோம். அயோத்திதாசர் பண்டிதர் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ரேடிக்கல், தீவிரமான தமிழ் எழுத்தாளர், ரைட்டர், சித்தா முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு இவர் ஒரு சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர். ஓகேவா, சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர், சோஷியல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். ஓகே, ஃப்ளூயண்ட் இன் எங்கே பிறந்தாங்க? சென்னையில். ஃபஸ்ட்டு சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர், எங்கே பிறந்தார்? சென்னையில். தேர்டு, ஃப்ளூயண்ட் இன் ஒரு 4 லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி.
ஓகே, தேர்ட் பாயிண்ட்டு என்ன லாங்குவேஜஸ்ஸு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம். ராஜாராம் மோகன் ராய் 5 லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டு. இப்போ அடுத்தது அயோத்திதாச பண்டிதர் வந்து தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், பாலி. ராஜாராம் மோகன் டப்புன்னு ரீக்கா படிங்க. ராஜாராம் மோகன் ராய் என்னென்ன லாங்குவேஜஸில் ஃப்ளூயண்ட்டாக இருப்பார் ஞாபகம் இருந்தா? இங்கே நானே ரீசார்ஜ் பண்ணுறேன். அராபு, போர்ஷியனு, சான்ஸ்கிரிட்டு, இங்கிலீஷு, அப்புறம் அவங்க மதர் டங் பெங்காலி. ஓகேவா? கரெக்டாக தப்பாக சொல்லிட்டேன்னா செக் பண்ணிக்கலாமா? மோகன் ராய் சான்ஸ்கிரிட், அரபிக், போர்ஷியன், இங்கிலீஷு, அப்பார்ட் ஃப்ரம் இஸ் நாலேஜ் இன் மதர் டங் பெங்காலி. ஓகேங்க, கரெக்டாக சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போது என்ன பார்த்தோம், அயோத்திதாசர் வந்து சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர். ஸோ 4 மொழிகளில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு. என்னது? தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி லாங்குவேஜ். ஓகே, அடுத்தது கேம்பெயின்டு ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்காகவும் எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் ஃப்ரம் கிளாஸ் கிளச்சஸ். ஓகே, இது 5th பாயிண்ட். அன்டச்சபிள்ஸோட விடுதலைக்காகவும் அந்த கேஸ்ட் கிளச்சஸ்லேருந்து அவங்க வெளில வரணும்னு சொல்லிட்டு அதுக்கும் சமூக நீதிக்காகவும் அதுக்கும் போராடியிருக்காரு. இது 5th பாயிண்ட். 6th பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட் டூல். அவர் என்ன நினச்சிருக்காருன்னா எஜுகேஷன் தாங்க. ஸோ மெயின் ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து எஜுகேஷனை ஒரு முக்கியமான ஒரு 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 ஆயுதமாக சொல்கிறாங்க. எதுக்கு? எம்பவர்மெண்ட்டுக்காண்டி. ஓகே, ஸோ எஜுகேஷன் ஆஸ் எ இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் தி எம்பவர்மெண்ட் அண்ட் he became the driving force. அவர் நிறைய பள்ளிகள் அன்டச்சபிள்ஸுக்காக திறக்கிறதுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் திறக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணமாகவே இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது பண்டித அயோத்திதாசர் வந்து இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. அத்வைதானந்த சபா இவர் தொடங்குனது எதுக்காக? இது ஒரு வாய்ஸ் ஃபார் தி டெம்பிள் என்ட்ரி ஃபார் அன்டச்சபிள்ஸ். ஓகேவா? அன்டச்சபிள்ஸ் வந்து கோயில்களுக்கு உள்ளே செல்லணும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காக திறந்தது தான் வந்து அத்வைதானந்த சபா. ஓகே, அடுத்தது 1882 திராவிட கழகம். யார் கூட சேர்ந்து? ஜான் ரத்தினம். இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம், முக்கியமான பாயிண்ட். இனிமேட்டு வர பாயிண்ட் எல்லாமே முக்கியம். அத்வைதானந்த சபா அது ஒரு பாயிண்ட்டு. ஜான் ரத்தினம் அப்படின்றது கூட சேர்ந்து 1882 திராவிட கழகம். அப்புறம் ஒரு மேகசின் திராவிட பாண்டியன் 1885. திராவிட மகாஜன சபா 1891. அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நீல்கிரிஸ். இது பாருங்கள், ஒரு 5 பாயிண்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு ஒன்லைனராகவோ கேட்டுருவாங்க. செம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க. இல்லை மேட்சிங்கில் கூட கேட்பாங்க. திராவிட கழகம் 1882, திராவிட பாண்டியன் 1885, திராவிட மகாஜன சபா 1891. சிம்பிள்ங்க. இப்போது திராவிட கழகம் யார் கூட சேர்ந்து? ஜான் ரத்தினம் 1882. ஃபஸ்ட்டு கழகம், அடுத்தது திராவிட கழகம், அடுத்து திராவிட பாண்டியன், அடுத்தது திராவிட மகாஜன சபா. ஓகே, திராவிட கழகம், திராவிட பாண்டியன், திராவிட மகாஜன சபா. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நீல்கிரிஸ். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு பர்சனாலிட்டி வராருல, ஜான் ரத்தினம். அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜான் ரத்தினம் கூட சேர்ந்து தான் வந்து திராவிட கழகம் 1882 ஆரம்பிச்சிருக்காங்க. அது 1885 திராவிட பாண்டியன், 1891 திராவிட மகாஜன சபா. ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் த மூமெண்ட் வந்து நீலகிரிஸ் நடந்திருக்கு. நீலகிரிஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது பண்டித அயோத்திதாசர் வாஸ் டிசப்பாயிண்டட் ஹிந்து தர்மா மீது அவருக்கு ஒரு அவநம்பிக்கைன்னு சொல்லலாம். டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். எதனால்னா அதுதான் வந்து கேஸ்ட் சிஸ்டத்துக்கு ஒரு அடிப்படையாக இருக்குதுன்னு நினைக்கிறாரு அவர். ஓகே, ஸோ இட் ப்ராபகேட்டட் அண்ட் வேலிடேட்டட் கேஸ்ட் இன் இந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டார் இந்து தர்மாவை பார்த்து. யார்? பண்டித அயோத்திதாசர் வாஸ் டிசப்பாயிண்டட் வித் ஹிந்து தர்மா விச் இஸ் சர்வ்ட் ஆஸ் த பேசிஸ் ஃபார் ப்ராபகேட்டிங் அண்ட் வேலிடேட்டிங் கேஸ்ட் இன் இந்து சொசைட்டி. இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்கன்னு தெரில. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஹெச்எஸ் ஆல்காட் எங்கே பார்த்தோம்? தியோசாபிக்கல் மூமெண்ட். மேடம் ஹெச்பி பிளவாஸ்கி, ஹெச்எஸ் ஆல்காட் இல்லை ஃபவுண்டராக இருப்பாங்களே அந்த ஹெச்எஸ் ஆல்காட் அவர் 1898
இவர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 1898 ஸ்ரீலங்கா போகிறாருங்க. அங்கே போயிட்டு புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்து கொட்டியாஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் வந்து ஹிந்து ரிவைவலிசத்துக்கும் முக்கிய பங்காற்றிருப்பாங்க. அதேமாதிரி ரிவைவல் ஆஃப் புத்திசத்துக்கும் முக்கிய பங்காற்றிருப்பாங்க. அதேமாதிரி ஹெச்எஸ் ஆல்காட்டோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் யார் நம்ம அயோத்திதாசர் வந்து 1898 ஸ்ரீலங்கா போயிருக்காரு. அங்கே போயிட்டு புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டாருங்க. ஓகே, அதே இயரில் 1898 திரும்பி அதே இயரில் சாக்கியா புத்தி சொசைட்டின்ற ஒரு சொசைட்டியை சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க, மெட்ராஸில் ஆரம்பிச்சுட்டு அது வந்து ஃபார் ரேஷனல் ரிலீஜியஸ் ஃபிலாசபி த்ரூ புத்திஸ்ட் ரிலிஜன். அதுக்கப்புறம் புத்திஸ்ட் ரிலிஜன் சம்மந்தமான கருத்துக்களை அவர் முன் வச்சிருக்காரு. ஓகே, அடுத்தது வீக்லி முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பைசா தமிழன் எப்போ பார்த்தாலும் கேட்பாங்க. ஒரு பைசா தமிழன் வந்து 1907 ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு வீக்லி ஜேர்னல். ஓகே, அது வந்து அவர் இறக்குற வரைக்குமே அந்த ஜேர்னல் வந்து ஆக்டிவாக தான் இருந்திருக்கு 1914 வரைக்கும். ஓகே, 1845 to 1914 டைம் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியம் ஏன்னா அந்த அவரோட ஜேர்னலில் வந்து அது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவரோட டைம் லைன் ரொம்ப முக்கியம். 1845 to 1914 அது ஒரு கடைசி வரைக்குமே அவர் 1907 அவர் ஆரம்பித்த வீக்லி ஜேர்னல். ஆனால் ஒரு பைசா தமிழன் 1914 வரைக்குமே வந்து ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ நிறையா சொல்லிட்டேன். இது வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணிடலாம் பாயிண்ட்ஸ். நான் என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்ட்டு அயோத்திதாசர் சித்தா மெடிசன் ப்ராக்டிஷனர், born in Chennai 1845 to 1914, well versed in Tamil, English, Sanskrit and Pali, campaigned for social justice and worked for the emancipation of untouchable from caste clutches. Important, he considered education as an important tool for empowerment and இவர் வந்து டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்திருக்காரு. பல ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் அதுவும் அன்டச்சபிள்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு 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 ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்திருக்காரு. ஓகே, அடுத்தது அத்வைதானந்த சபா வாய்ஸ் ஃபார் த டெம்பிள் என்ட்ரி ஆஃப் அன்டச்சபிள்ஸ். அது இவர் தான் ஃபவுண்டர், அத்வைதானந்த சபா. அப்புறம் ஜான் ரத்தினத்தோடு சேர்ந்து 1882 திராவிடர் கழகம், 1885 திராவிட பாண்டியன் மேகசின், 1891 திராவிட மகாஜன சபா, அதோட ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நீல்கிரிஸ். அடுத்து ஹெச்எஸ் ஆல்காட், அவரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 1898 ஸ்ரீலங்கா போயிருக்காரு. அங்கே புத்திசத்துக்கு மாறிட்டார். யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால? ஹெச்எஸ் ஆல்காட்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால புத்திசத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டார். 1898 அதே வருஷத்தில் தான் வந்து சாக்கியா புத்தி சொசைட்டி மெட்ராஸில் ஆரம்பிக்கிறாரு. 1907 வீக்லி ஜேர்னல் ஒரு பைசா தமிழன், அது அவர் இறக்குற வரைக்கும் 1914 வரைக்குமே ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. சிம்பிளுங்க. ஓகேங்க, முடிச்சாச்சு. மிட் 5 கம்ப்ளீட்டாக ஓவர். மொத்தம் 3 பாட்டாக கொடுத்துருக்கேன். என்னடா இது இவ்வளோ பெருசுன்னு நினைக்க வேணாம். ஒரு பாட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் 3 பார்ட்ஸும் மேக்ஸிமம் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ரீட் கொடுத்துருப்பேன், ரிவிஷனும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸை வந்து ஒரு டைம் பார்த்துட்டு இங்கே ரிவைஸ் பண்ணிவிட்டு உங்கள் புக்ஸில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இன்னும் உங்கள் புக்ஸில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி இந்த வீடியோஸ் வந்து பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் தான். ஒரு டைம் பார்த்துட்டு இங்கே வந்து ஃபஸ்ட் ரீடும் பண்ணிடுறீங்க, ரிவிஷனும் பண்ணுறீங்க. திரும்பியும் ரிப்பீட்டட் ரிவிஷன் தான் உங்களுக்கு நல்லா அந்த இயர்ஸ்லாம் நல்லா மெமரைஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வீடியோ பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக நோட்ஸு ஹைலைட் பண்ணிக்கோங்க புக்ஸில், கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ்.